ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த காணொலியில் என்ன நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, லாஸ்ட் ஃபியூ வீக்ஸாகவே பார்த்தீங்கன்னா டெல்லியில் ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டுருக்கு. நீட் எதிராக, அதாவது நீட்டு ரத்து செய்யணும் அப்படின்னு சில வீரர்கள் அப்படி தான் சொல்லணும். ஏன்னா இப்போ ஒரு நல்ல ஆட்சி கொடுத்துட்டு இருக்கும் போது அந்த ஆட்சியை வீழ்த்தணும்னா போராட்டம். நம்ம இந்தியாவில் மட்டும்தான் இப்படி நடக்குது, வேற எங்கேயுமே நடக்கிறது இல்லை. போராட்டம் பண்ணால் அதே வந்து அது ஒரு நல்ல போராட்டமா இருக்கா, ஒரு ஆரோக்கியமான ஒரு போராட்டமா இருக்கா? கிடையாது. ஏன்னா இதுக்கு பின்னாடி நிறைய விஷயம் இருக்கு. நான் ஷார்ட்டா சொல்லிடுவோம், நான் கதையெல்லாம் சொல்ல விரும்பல. ஒன்று, இந்த ஜனதா மந்திர் டெல்லியில் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுற சிஜிபி, அதாவது சிஜேபி, அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு சொல்கிறோம். கரப்பாம்பூச்சி நம்ம வீட்டுக்குள்ளே வந்தால் எப்படி வந்து அடித்து தூக்கி வெளியே போடுவோமோ அந்த மாதிரி இந்தியாக்குள்ளே வந்திருக்கான். பேருக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கான். அவன் வந்து இந்தியன் பார்ன், சரிங்களா? அவன் பேரை கூட என் வாயில் வரக்கூடாது. பிகாஸ் அந்த அளவுக்கு இந்தியாவுக்கு துரோகம் செய்யறதுக்காகவே இந்த போராட்டம் உருவாக்கப்பட்டது. போராட்டம்னா அது காங்கிரஸ், இப்போ அதுக்கு துணையே வந்து காங்கிரஸ் தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களெல்லாம் இனிமேல் வந்து ஆட்சிக்கு வர முடியாது. காங்கிரஸ் பிஎம் ராகுல் காந்தி அவர்கள். அதனால இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய சதி ஒன்று இருக்கு. அதுக்கு அந்த காங்கிரஸ் இனிமேல் இப்போ ஆட்சிக்கு வர முடியாதுன்றது சொன்னா, சேம் டைம் தமிழ்நாட்டிலையும் வந்து ஆட்சி வந்து கவிழ்ந்துருச்சு, டிஎம்கே ஆட்சி. ஸோ இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு நான் முக்கியமாக அந்த ஜனங்க தெரிஞ்சுக்கணும். மைண்ட் த சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஷுட் நோ த ட்ரூத். ஃபர்ஸ்ட் இந்த சிஜேபின்றவன் யாரு? அவனுக்கு ஒரு ஜென்சின்னு அப்படி சொல்கிறான். ஆனால் ஜென்சி ஜென்ரேஷன் வந்து உண்மையாக பியூராக இருக்கிற ஜென்சி பர்சன்ஸ் யாரும் பண்ண மாட்டாங்க. தே ஆர் வெரி குட், வெரி ஜீனியஸ் பீப்புள். ஜென்சின்றவங்க, இந்த ஜென்சி ஜென்ரேஷன் தான் நிறைய மாற்றங்கள் இருக்குது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறோம். பல வருஷமாக இந்த டவுரின்றதை வந்து இந்த ஜென்சி வந்து டெமாலிஷ் பண்ணியிருக்காங்கன்னே நான் சொல்லுவோம். ஒரு 30-40 லட்ச ரூபாய் செலவு பண்ணி ஒரு கல்யாணம் பண்ணுறதை வந்து டோட்டலாக வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க இந்த ஜென்சி. நான் அதை பற்றி நிறைய பேச விரும்பல, ஜஸ்ட் ஒரு ஃபியூ சொல்கிறோம். இந்த ஜென்ரேஷன் கிட்ஸ் எப்படி இருக்காங்கன்னா, ரியலி ப்ரௌட் ஆஃப் த ஜென்சின்ற ப்ரௌட் தான். பட் இந்த ஜென்சின்ற பேரை கிரியேட் பண்ணி வச்சுட்டு நிறைய வந்து தவறான பாதையில் ஜென்சி ஜென்ரேஷன் வந்து கொண்டு போகலாம். நம்ம என்ன சொன்னாலும் ஜென்சி வந்து கேட்குறாங்க. திஸ் ஜென்ரேஷன் வந்து எல்லா சோஷியல் மீடியாவில் இருக்காங்க, யார் எது சொன்னாலும் கேட்டுப்பாங்க அப்படின்னு சிஜேபி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி, இந்த பர்சன் வந்து அமெரிக்காவில் படிச்சுட்டு வந்தான். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாகிஸ்தான் பேக்கப் தான். நீட்டை ஏன் எதிர்க்காங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற பீப்புள்ஸ் பிக் ஷார்ட்ஸ், அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம். நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ், சரிங்களா? நீட் கொண்டு வந்தது காங்கிரஸ். அதுக்கப்புறம் வந்து என்டிஏ பிஜேபி வந்து அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எதுக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க பிஜேபின்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஏன் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க? இங்கே 3 விஷயம் இருக்குது நீட்டை ஏன் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்கன்னு. ஒன்று வந்து த பர்சன் சிஜேபி இஸ் பாகிஸ்தான் பேக்கப்பிங், நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ சொல்லுவோம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மெடிக்கல் சீட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2013க்கு முன்னாடி மெடிக்கல் சீட்டுக்கு ஒரு சீட்டுக்கு 2 crore டொனேஷன் வாங்குவாங்க. ஆமாம், பர் இயருக்கு 200 சீட்டு ஃபில் பண்ணுறாங்கன்னா ஒரு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ், அப்போ கணக்கு போடுங்க 200 பீப்புள்ஸ்க்கு எவ்வளோ ஆச்சுன்னு. 400 crore. ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு ஃபஸ்ட் இயர் அட்மிஷன் பண்ணும்போது 400 crore லாஸ் ஆகுது நார்மலாக மெடிக்கல் சீட்டு வாங்கினா. அதே நீட்டு வந்த பிறகு அதை இம்ப்ளிமெண்ட், அந்த எக்ஸாமை எழுதி யார் பெட்டராக இருக்காங்களோ அவங்களுக்கு பட் 2 crore அவ்வளோ ஃபண்ட்ஸ் ஆகிறதில்ல. பட் கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் இதுக்கு முன்னாடி காசு கொடுத்து மெடிக்கல் சீட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ அதே வந்து பிரேக் பண்ணியிருக்காரு பிஜேபி மோடி அவர்கள். ஸோ இப்போ ரெண்டாவது நான் சொன்னேன், ஒன்று வந்து த சிஜேபி, த பர்சன் இஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லி பேக்கப்பிங் பாகிஸ்தான்.
எப்படியாச்சும் நாம் வந்து பிஜேபியை வந்து உடைச்சிடணும், காங்கிரஸ் உள்ளே வந்துடணும். உள்ளே வந்துட்டோம்னா நார்மலாக வந்து பாகிஸ்தான் டெரரிஸ்ட் எல்லாம் உள்ளே வர ஆரம்பிச்சிடுவாங்க. எப்போ வேணும்னாலும் நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். இந்தியா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாகிஸ்தான் பீப்புள்ஸ் வந்துருவாங்க. டெரரிஸ்ட் அட்டாக் எப்பயுமே நடக்கும். அந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணிடலாம். பிளாக் மணி, அப்புறம் கள்ள நோட்டுகள், அது மாதிரி எல்லாம் சந்தையில் வந்துடும். அதெல்லாம் ஃபுல்லாக தடுத்துட்டாரு பிஜேபி மோடி அவர்கள். அதனால வந்து நம்ம அவங்களுக்கு ரொம்பவே பிரச்சனையாக இருக்குன்றதுனால தான் இந்த நீட் பிரச்சனை கையில் எடுத்திருக்காங்க. அட் த சேம் டைம் தமிழ்நாட்டில் டிஎம்கே வந்து தோத்துருச்சு. ஸோ கனிமொழி என்ன சொல்கிறாங்கன்னா, டோட்டலாகவே நீட்டை வந்து நாங்கள் ஒழிச்சிடுறோம் அப்படின்னு 2011 சொன்னாங்க. அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க 2011. நீட்டை ஒழிச்சாங்களா? கிடையாது. ஸோ இப்போ ஏன் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க நீட்டுக்கு எதிராக? இந்த பீப்புள்ஸ் அங்கே டெல்லியில் போராட்டம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இங்கே தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து கனிமொழி டிஎம்கே கட்சி எல்லாரும் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. இதுக்கு மெயினாக உடந்தி யார் பார்த்தீங்கன்னா, இந்த இந்த பாரஞ்சித் ஃபிலம் இண்டஸ்ட்ரி உள்ள இருக்காங்க பார்த்தீங்களா, பாரஞ்சித், வெற்றிமாறன். சம் பீப்புள்ஸ் ஆர் தேர் எக்னெஸ்ட் த விஜய் கவர்மெண்ட் அண்ட் எக்னெஸ்ட் த பீப்புள். அது மாதிரி தான் இருக்காங்க. பிகாஸ் டிஎம்கே வந்து அந்த ப்ரொடியூசருக்கு எல்லாம் வந்து அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அவங்க சேலரி கொடுக்குறாங்க. ஸோ டிஎம்கே என்ன சொல்லுதோ அதுதான் கேட்குவாங்க. பாரஞ்சித்தாக இருக்கட்டும், வெற்றிமாறன் ஆகட்டும், அதுக்கப்புறம் இந்த ஒரு அங்கிள் இருப்பார், அவர் அங்கிள் அமீர் அங்கிள். அந்த அமீர் அங்கிளாக இருக்கட்டும், அவன் ஒரு முஸ்லீம் அமீர் நடிகன். அவன் ஜாதியை பற்றி பேசுகிறான். அமீர் வந்து அவன் ஒரு முஸ்லீம். முஸ்லீம்லேயே எத்தனையோ ஜாதி இருக்குது. அவங்க ஜாதிலே வந்து முஸ்லீம் கட்சியில் இருக்க ஒரு தடவை கூட செகண்ட், அதாவது அந்த முஸ்லீம் கீழே ஒரு ஜாதி இருக்கும், அது என்னென்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதுலேருந்து எலெக்ட் பண்ணதே கிடையாது இன்னொருத்தையும். ஸோ அங்கே போய் அவனால் பேச முடியாது. அங்கே போய் அமீர் வந்து அந்த முஸ்லீம் பார்ட்டியில் போய் பேசினான்னா இவனை எதில் தான் அடிப்பாங்கன்னே தெரியாது. ஸோ இங்கே வந்து விஜய்க்கு எதிராக வந்து பேசிட்டு இருக்கான். ஸோ இந்த அமீர், இந்த வெற்றிமாறன், இந்த பாரஞ்சித், எவ்ரி பீப்புள்ஸ் ஆர் டிபெண்டிங் அப்பான் த டிஎம்கே. பிகாஸ் இவங்க படத்துக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது மெயினாக வந்து டிஎம்கே தான். ஸோ அவங்க சொல்கிற மாதிரி தான் கேட்குவாங்க. அவங்க சொல்லாத மாதிரி கேட்கணும்னு நினச்சா, டிஎம்கே ஆட்சியில் தான் வந்து இந்த ஒரு பர்சன் வந்து இறந்தார். அவருக்கு ஒன்றுமே வந்து சிஐடி வந்து கொடுக்கல. ஸோ இது எப்போல்லாம் டிஎம்கே ஆட்சி இருக்கோ அப்போல்லாம் இவங்கெல்லாம் ஸ்லீப்பர் செல்ஸ். இந்த பாரஞ்சித், அமர் என்றவங்கலாம் ஸ்லீப்பர் செல்ஸ். இவங்கெல்லாம் வெளியே வரமாட்டாங்க. எப்போ டிஎம்கே தோக்குதோ அப்போ தான் வெளியே வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுறோம். விசிகே தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் போய் போர்டு காட்டுறாரு, நீட் ப்ரொட்டஸ்ட் அப்படின்னு. ஸோ கிளீன் கவர்மெண்ட் கொடுத்தா டிஎம்கே இருக்கிறவங்களா, டிஎம்கே இருக்கட்டும், டிஎம்கே சார்ந்தவங்களா இருக்கட்டும் பிடிக்காது. ஸோ க்ளீன் கவர்மெண்ட் இருந்துச்சுன்னா இந்த பிக் ஷார்ட் பீப்புள்ஸ்க்கெல்லாம் வந்து இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து மோடி கவர்மெண்ட்டும் எதிர்க்காங்க, தமிழ்நாட்டில் வந்து விஜய் கவர்மெண்ட்டும் வந்து எதிர்க்கிறாங்க. இந்த ரெண்டுமே வந்து நம்ம இப்போ ஸ்டார்டிங்லேயே வந்து முடிச்சிடணும் அப்படின்றதுனால சதி திட்டம் திட்டுறாங்க. ஆல்ரெடி நான் 1 month பிஃபோரே சொன்னேன், த பிக்கஸ்ட் பிளான் எக்ஸிக்யூட்டிங் பை டிஎம்கே அந்த காங்கிரஸ்னு. இதுதான் அந்த பிக்கஸ்ட் ப்ராடக்ட். இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க க்ரியேட் பண்ணிடுவாங்க. அப்புறம் அது இவங்களுக்கு சார்ந்த மாதிரி இந்த கவர்மெண்ட், அரசு ஊழியர்கள், அரசு அதிகாரிகளும் வந்து இவங்களுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ இருக்கிற அரசு, விஜய் அரசுக்கு வந்து எது இருந்தாலும் ஓகேன்னு தலையாட்டிட்டு அதாவது லஞ்சம் இன்னுமே வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து மக்கள் டிவிக்கு ஆட்சி மேல வந்து விரக்தி ஆகுவாங்கன்றது இல்லை. ஸோ டிஎம்கே வந்து ஒரு கரப்ஷன், ஒரு டீமே, ஒரு நாடை வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க. ஸோ அதுலேருந்து பிரேக் ஆகி வரத்துக்கு மக்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், விஜயும் கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து சொல்லிட்டோம், இந்த சிஜேபி என்ற அந்த பர்சன் வந்து பாகிஸ்தான் பேக் பண்ணியிருக்கு. இன்னொன்று, நீட் ஏன் அபாலிஷ் பண்ணோம்னா, அந்த ப்ரைவேட் காலேஜுக்கு வந்து இயர்லி வந்து ஒரு 600 crore வந்து அவங்களுக்கு லாஸ் ஆகுது. அப்போ 5 வருஷத்துக்கு கணக்கு போடுங்க, 3000 crore. அப்போ இந்த 15 yearsக்கு எவ்வளோ ஆகுது? டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டும் சுமாராக ஒரு 4000 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது. அந்த அளவுக்கு 400 இருக்குது. 400 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது. இந்த மெடிக்கல் காலேஜஸ்க்கெலாம் டொனேஷன் வந்து பர் இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 400 crore லாஸ் ஆகுது. ஸோ எப்படின்னா நீட்டை வந்து அழிச்சிட்டு நம்ம மறுபடியும் கொண்டு வந்தோம்னா, ஸோ அந்த ப்ரைவேட் காலேஜுக்கார் இன்னுமே பணம் பண்ண முடியும். ஸோ மெயினாக அந்த ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்லாம் யார் கண்ட்ரோலில் இருக்குது? சாதாரண ஒரு கவுன்சிலர் ஆகட்டும், அவங்கள
எவ்ரி இந்த மெடிக்கல் காலேஜ், ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ்னா பிக் ஷாட் தான். ஒன்று இந்த டிஎம்கே தமிழ்நாட்டில் பினாமி தான். பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க கையில் தான் இருக்கும். மோஸ்ட்லி 95% வந்து ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் வந்து இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தான் இருக்கும். அதனால் நீட்டை எதிர்த்துனா அவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த பிஜேபியும் இந்த தாவேக அரசும் போயிடுச்சுன்னா அந்த நார்மலாக முன்ன மாதிரி நம்ம கரப்ஷனை இன்க்ரீஸ் பண்ணலாம், ஊழல் பண்ணலாம், ஸ்கேம் பண்ணலாம், மக்களை வந்து குடிக்க வைக்கலாம், அழிக்க வைக்கலாம், அதுக்கப்புறம் ஓட்டில் வந்து இந்த முறைகேடு பண்ணலாம். எவ்ரி திங் த பீப்புள் இந்தியாவே வந்து வித்துட்டு போயிடுவாங்க த காங்கிரஸ். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கோம், இந்த காங்கிரஸ் இருந்த போதே வந்து த பீப்புள்ஸ் இல்லை எவ்ரிபடி நோஸ் த காங்கிரஸ் வந்து சோனியா காந்தி வந்து பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவங்க தான் அவங்க. அப்புறம் அதுக்கப்புறம் ராகுல் காந்தி, தே ஆல் பேக்கப்பிங் பாகிஸ்தான். தே ஆர் ஸ்டில் காங்கிரஸ். சிம்பிளாக சொல்ல போனால் காங்கிரஸ் வந்து பாகிஸ்தானுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறோம். ஃபைனான்ஸ் மினிஸ்டர், அதாவது காங்கிரஸ் இருக்கும்போது ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்தார் சிதம்பரம். அவர் கண்ட்ரோல் தான் இந்த நோட்ஸ் பிரிண்ட் பண்ணுற இந்த நோட் பிரிண்ட் ஆகுது பார்த்தீங்களா, 500 ரூபாய் எல்லாம். அந்த நோட் பிரிண்ட் ஆகிற வந்து ஸ்கேனிங், அந்த அச்சு வந்து இந்தியன் கவர்மெண்ட் தான். எப்படி பாகிஸ்தானுக்கு அந்த ஒரு டெக்னாலஜி போயிடுச்சு. ஏன்னா பாகிஸ்தானில் வருஷத்துக்கு சுமார் 50 to 70,000 crore வந்து பிளாக் மணி இந்தியாவில் பாகிஸ்தான்லேருந்து நேபாள் பார்டர் வழியாக உள்ளே வருது, அதாவது கள்ள நோட்டு. அது எப்படி தெரியும்? ஸோ மெயின் அந்த கான்ட்ராக்ட் கொடுத்தது வந்து பாகிஸ்தானுக்கு சேர்ந்த ஒரு பினாமி கம்பெனி தான் வந்து காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் போது அந்த பிரிண்டிங் அந்த நோட்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு வந்து இப்போ டெண்டர் கொடுத்துருக்காங்க. அதனால் அது லீக் ஆகி அவங்க நிறைய கள்ள நோட்டு அடிச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து மோடி அவர்கள் வந்து டெமாலிஷ் பண்ணியிருக்காரு. அதனால்தான் வந்து இந்த 1000 ரூபாய் நோட்டு செல்லாது அப்படின்னு சொல்லி புது 500 ரூபாய், புது 2000 ரூபாய் கொண்டு வந்தார். ஸோ இப்போவும் வந்து ஒரு நிறைய மாற்றங்கள் இருக்குது. பாகிஸ்தான் நம்ம இந்தியாவுக்குள்ளே வர முடியாது. ஸோ நீட்டை அபாலிஷ் பண்ணால் நிறைய ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் வந்து பணம் சம்பாதிக்க முடியாது. இந்த மோடி ஆட்சி எப்படின்னா வீட்டுக்கு அனுப்பிட்டு காங்கிரஸ் உள்ளே வர வைக்கணும். அப்போ தான் வந்து நம்ம பழையபடிக்கு இன்னும் அதிகமாக பணம் சம்பாதிக்க முடியும்ட்டு இப்போ வந்து இந்த நீட்டுன்ற ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க. போன 2011 அப்போ திமுக தான் ஆட்சிக்கு வந்துச்சு. அப்பயே சொன்னாங்க நீட்டை ஒழிக்கிற, இன்னும் 5 வருஷத்தில் ஒழிக்கல. ஏன்னா அவங்க பாவம் ஊழல் பண்ணுறதுலே பிஸியாக இருந்துட்டாங்க. இப்போ ஒழிக்கிறேன்னு வந்து ரோடில் நின்றுங்கிறாங்க. நான் ஒன்று சொல்லுவேன் மக்களே, நீட்டு வந்து ரியலி குட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். நிறைய வந்து ஏழை மாணவிகள் வந்து பாதிக்கப்படுறாங்க, அது வந்து ஒத்துக்கிறது தான். பட் அதனால் நிறைய மக்களுக்கு லாஸ் ஆகுது, அதுதான் உண்மை. அது டீட்டெயிலாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறோம். பட் நாம் ஒத்துக்க வேண்டியதுன்னா, ஏழை மாணவர்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீட் எக்ஸாம் எல்லாம் ஃபேஸ் பண்ண முடியாது. அதோட கொஷின் பேப்பர் வேறு, நார்மல் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் எக்ஸாம் பேப்பர் வேறு. ஸோ அது பின்காலத்தில் நம்ம என்னன்றது அதை யோசித்து முடிவு எடுப்பாங்க. பட் நீட்டை யாராலையும் ஒழிக்க முடியாது. தே ஆர் பெஸ்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். நீட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ எப்படி நம்ம டிஎன்பிசி எழுதுறோமோ அந்த மாதிரி படித்து எப்படி கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறோமோ அதே மாதிரி தான் வந்து நீட். ஹூ தே ப்ரிப்பேர்ட் வெல் ஃபார் நீட் எக்ஸாம், தே ஒன்லி கோ. காசு பணம் கொடுத்து எதுவுமே நம்ம விலைக்கு வாங்கக்கூடாது. அப்படி பண்ணால் பணம் இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த ஒரு பதவியோ ஒரு சீட்டோ வாங்க முடியுன்றதுக்கு நம்ம மக்கள் தள்ளிடுவாங்க. அதுக்காக தான் நீட்டை வந்து ரத்து செய்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லுவேன். நீட்டை ரத்து பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம வந்து நம்ம +2 வந்து எத்தனை பேர் இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து தமிழ்நாட்டில் நல்ல மார்க் எடுப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 50 பேருக்கும் மெடிக்கல் எக்ஸாம் சீட் கிடைச்சிது. பட் ஆனால் ப்ரைவேட் காலேஜில் கிடைக்குமா? கிடைக்காது. கவர்மெண்ட் காலேஜில் நல்ல மார்க் எடுத்தால் இப்போ கூட தான் மெடிக்கல் காலேஜில் சீட் கிடைக்குது. பட் அதே கையில் எடுத்து இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்க வந்து நீட் எக்ஸாம் எழுத முடியலன்றாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் நல்ல மார்க் எடுத்தால் கவர்மெண்ட் மெடிக்கல் சீட் கிடைக்கிது, படிக்கிறாங்க. நீட் எழுதி நம்ம ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் போகணுன்னா அப்படியே நீட் ஒழிச்சிட்டா நீங்கள் 600க்கு
600 அவுட் ஆஃப் 598 எடுத்தோம்னா உங்களுக்கு ப்ரைவேட் சீட் கிடைச்சிருமா? அதே கவர்மெண்ட் காலேஜ் மெடிக்கல் சீட் தான் கிடைக்கும். ஸோ இதே அழிச்சிட்டு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் பணம் இருக்கிறவங்ககிட்ட வந்து பணத்தை பிடுங்கிறதுக்கு, பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் நீட்டை அழிக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ மக்களே, பி அவேர் ஆஃப் திஸ். நீட்டை ஒழிச்சாலையும் ஒழிக்கலனாலையும் மக்களுக்கு எந்த யூஸும் கிடையாது. பணம் இருக்கிறவன் இந்த கேமை ஆடுறான். சாதாரண மக்கள் வந்து அன்றாட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தான் பசங்களை படிக்க வைக்கணும், எப்படியானா நல்ல ஒரு பொசிஷன் வர வைக்கணும் தான் இந்த மிடில் கிளாஸ் பீப்புள் ஸ்டில் ரன்னிங், ஸ்டில் லிவிங். இந்த பணம் இருக்கிறவங்க, இந்த பாலிட்டிக்ஸ் இருக்கிற பர்சன்ஸ், இந்த அதிகாரிங்க, இவங்க தான் அந்த பணத்தை வச்சுட்டு அவங்க கண்ட்ரோல் எல்லாமே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஒன்று ஆட்சியில் இருந்தால் பணம் சம்பாதிக்குவாங்க, பணம் ஊழல் பண்ணி சொத்தை சம்பாதிக்குவாங்க. ஆட்சி போயிடுச்சுன்னா எதனா ஒரு பிரச்சனையை உருவாக்கி அந்த பிரச்சனையை வந்து பூகமாக வெடித்து சாதாரண மக்கள் தான் வந்து ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணாலும் சாதாரண மக்களுக்கு தான் பாதிப்பு அதிகம். அவங்க வந்து ஒரு சும்மா நின்றுட்டு அப்படியே ஒரு மைக்கில் பேசிட்டு அதுக்கப்புறம் ஏசி காரில் போயிடுவாங்க, அதுக்கப்புறம் நல்ல சொகுசாக இருப்பாங்க. இந்த ப்ரொட்டஸ்டில் யாருக்கு லாஸ்ட் 99% பார்த்தீங்கன்னா மக்களாகிய மிடில் கிளாஸ் மட்டும்தான் லாஸ். புரியுதுங்களா? அவங்களுக்கு லாபம் தான். தே ஆர் கேமிங் எ பொலிட்டிக்கல் கேம். பணம் இருக்கிறவங்க கேம் ஆடுவாங்க. சாதாரண மக்கள் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு, நம்ம குடும்பத்தை பார்த்துட்டு, படிச்சுமா ஒரு நல்ல வேலைக்கு போகணுமா, நல்லா படித்து ஒரு நல்ல வேலையை நம்ம தேடணுமா, இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணணுமா, நம்ம குடும்பத்தை காப்பாற்றணுமா, வாழ்க்கையில் எப்படி முன்னுக்கு வரணும், 4 விஷயம் கற்றுக்கணும், 4 இடத்துக்கு போகணும், இதுதான் பீஸ்ஃபுல்லான லைஃப். இந்த பொலிட்டிக்கல் கேமுக்குள்ளே நம்ம சிக்கணும்னா ஸோ அதுலேருந்து வெளியே வர முடியாது. ஒரு எக்ஸாம்பிள் சின்ன விஷயம் சொல்கிறோம். ஒரு 100 பேர் போகிறாங்க, 100 பேரும் கோடீஸ்வரங்களா? ப்ரொட்டஸ்ட் பண்ணுறவங்களுக்கு கிடையாது. ஒரு லீடர் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணலான்னு கூப்பிடுறான், அன்னைக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் கொடுப்பான். ப்ரொட்டஸ்ட் பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போய் கேஸுன்னு தெரியும் யார்? உங்கள் ஃபேமிலி லாஸ் ஆகும். அவங்க வந்து லீடர்ஸ், தே ஹேவ் மணி. கேஸ் போட்டால் கூட அவங்க வந்து 10 வருஷத்துக்கு கேஸை இழுப்பாங்க. உங்ககிட்ட அவ்வளோ பணம் இருக்கா கேஸு கோர்ட்டு நடத்துறதுக்கு? ஸோ அவேர் ஆஃப் திஸ் பீப்புள், டோன்ட் கோ டு ப்ரொட்டஸ்ட் எனிவேர். ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்களா, அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி எங்கேயோ ரோட்டில் நாய்ங்க மாதிரி கொடியை வச்சுட்டு ப்ரொட்டஸ்ட் பண்ணிக்கிட்டோம். அவங்க காசு இருக்கிறவங்க ப்ரொட்டஸ்ட் சும்மா இப்படி கூட நின்றுட்டு அதுக்கப்புறம் காரில் போயிட்டு ஜாலியாக இருந்துருவாங்க. ஸோ நான் என்ன கேட்குறேன்னா, யார் ப்ரொட்டஸ்ட் பண்ணட்டும் பண்ணலனாலையும் நம்மளுக்கு எந்த லாஸும் இல்லை. நம்மளுக்கு ஒரே ஒரு லாஸ் என்ன தெரியுங்களா? நம்மளுக்கு வர வேண்டிய ஒரு சேலரி பர்சன் மாதம் சேலரி வந்தால் தான் ஃபேமிலி ரன் பண்ண முடியும். ஒரு பிஸ்னஸ்மேன் அந்த மாதம் சேல்ஸ் பண்ணால் தான் பிஸ்னஸ் ஓடும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம நார்மலாக மிடில் கிளாஸ் ஃபேமிலி வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க டோன்ட் கோ இன் டு த ட்ராப் ஆஃப் ப்ரொட்டஸ்ட். இந்த ப்ரொட்டஸ்ட்ன்றதுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களால் வெளியே வர முடியாது, ஃபேமிலியை இழந்துடுவீங்க. இந்த லீடர்ஸு, இந்த மினிஸ்டர்ஸு, இந்த பணம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஏசி ரூமில் உட்காந்துட்டு இந்த கேமை விளையாடுறது தான் இந்த ப்ரொட்டஸ்ட்டு. தயவு செஞ்சு மக்களை புரிஞ்சுக்கோங்க. நான் இந்த வீடியோ போட்டது எந்த ஒரு யாருக்கும் துன்புறுத்துக்காக கிடையாது. அப்படியே உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எதனா துன்புறுத்திட்டு இருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைபெல்லாம் எனக்கு அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப ஊக்கம் கொடுக்கும், எனர்ஜி கிடைக்கும். ஸோ மக்களை அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.